ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம் படத்தில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்வேதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே, அதாவது லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் 6 மாதத்துலேயே இவங்களை விட்டுட்டு போயிட்டுதாகவும், அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர் அப்படின்ட்டு. அதனால இவங்க அவரை விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தனிமையிலே தாங்க இவ்வளோ வருடம் இருந்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருக்கு ட்ரை பண்ணுறதுனால இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருக்குமே தவறிட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ உடனடியாக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். குடிப்பழக்கம், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 வீடு இருக்குங்க. ஒரு 2 வீடு போர்ஷன் வாடகை வருது. இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா இன்பவள்ளி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நாட்டு மருந்து கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும், பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, மாதம் ஒரு 10,000 சம்பளத்தில் வேலையில் இருந்தாலும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இந்த நாட்டு மருந்து கடை தாங்க வச்சுருக்காங்க. ஸோ அதையே இவங்களும் பார்த்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அங்கேயே திருமணமாகி செட்டில் ஆகிட்டதுனால இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குங்க. ஸோ அந்த வீட்டில் தங்கிட்டாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.